கதனே ஒன்றுமே புரியல, ரெண்டுத்தையும் கலந்து போட்டு தான் பண்ணி வச்சிருக்கேன். டைம் பார்க்கலாண்ணா, அவ்வளோதானே. இல்லை ஒன்றும் சொல்லும்படியா இல்லைங்க, மொக்க படம் தான். ஒன்றுமே புரியல, பேசுகிறதே ஒன்றும் புரியல. அவங்க அவர் சொல்ல வர்றது அவருக்கு தெரியுதானு தெரியல. இங்கே சுத்தமாக ஒரு யாருக்குமே புரியல, ஒன்றுமே. அது அது ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க. நம்ம பார்த்துடாதீங்க படத்தை, நல்லா இல்லை ப்ரோ. அதில் என்ன கதனே ஒன்றுமே புரியல, ரெண்டுத்தையும் கலந்து போட்டு தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு சார். சில பேருக்கு புரியாது, அவ்வளோதான். புரிஞ்சவங்களுக்கு படம் சூப்பர், அவ்வளோதான். அது என் சண்டு தான், இருந்தாலும் அவனுக்கு அது ரசனை இல்லை, அவ்வளோதான். படம் சியானோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. தங்கலானுக்கு வந்திருக்கே தேவையில்லை, தங்கலானாவே இருந்திருக்கலாம். போட்டு படம் வந்தது இல்லை, அதுவே தேவலான்னு நினைக்கிறேன். தங்கலானுக்கு நாங்கள் இதை எதிர்பார்ப்பு விக்ரம் மேலே வச்சுருந்தோம், ஆனால் விக்ரம் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் குழப்பிட்டார். அது வந்து புரியாத கதை மாரி இருந்தது, என்ன சொல்கிறது. ஆனால் கன்ஃபியூஸாக புரியும்படியாக எடுக்கல சொல்கிறது. ஒரு பூதம் படம் மாதிரி இருந்தது. விக்ரம் எப்பயுமே ஆக்டிங் சூப்பரு, ஆனால் பட் அந்த கதைக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து அந்த படம் வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. விக்ரம் போட்ட எஃபெக்ட்டுக்கு இந்த படம் ஆமாம், ஒர்த் இல்லை. ஆனால் விக்ரம் நல்லா ஹெவி ஒர்க் பண்ணிருக்காரு. ஆதிக்குடிகள் தான் அந்த தங்க சுரங்கத்தை வந்து எடுக்கிறதுக்கு காரணமானவங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. அதான் அந்த பஞ்சு ஒன்று நல்லா இருந்தது. இங்கே வந்து சாக துணிஞ்சவனுக்கு தான் வாழ்க்கை அப்படின்றது அது உண்மைதான். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை எந்த நோக்கம் கருதியும் வந்து விட்டுறக்கூடாது. ஒரு விஷயத்தில் வந்து இறங்கினா அது வந்து இறுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் விடக்கூடாது. ஆதிக்குடிகளுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறாங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக தான் இருக்குது. என்ன சொல்ல வரோம்லாம் இல்லை, சும்மா நம்ம பழைய அந்த ஹிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குண்ணா, நல்லாயிருக்கு. அதில் எதுவுமே நம்ம குறைய சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் ஆக்டிங்காக படம் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு, சூப்பர். இன்னும் பார்த்து படம் பாருங்க, நல்லா தெரியும். அது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கும், பட் ஆனால் பார்த்தா நல்லா இருக்குது. விக்ரமோட நடிப்பு நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்து போய் அதை தங்கத்தெல்லாம் எடுக்கிறாங்க, கோல்டு எல்லாம். ஆனால் அது கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கல, கல் தான் தூள் தான் உடஞ்சி போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிடைக்குது. ஆனால் கடைசியில் கஷ்டப்பட்டு எப்படி எடுக்கிறாங்க. அதில் பாம்புலாம் காட்டுறாங்க, ஸ்னேக் வந்து அவங்களுக்கு அடிக்குது. தங்கத்தை எடுக்க போகும்போது ஸ்னேக்லாம் வந்து தடுக்குது, கடிக்குது, அட்டாக் பண்ணுது. அதெல்லாம் தாண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு போய் எடுத்துடுறாங்க. கடைசியில் எடுத்து போராடி ஜெயிச்சிடுறாங்க. பசுபதி சூப்பராக நடிச்சிருக்காரு, விக்ரம் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. சினிமாவாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க? சினிமாவாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய பேர் இதில் வந்து அரசியல் பேசுகிறாரு, என்னென்னமோ ஜாதியை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க, மதத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது, ஆனால் பேசியிருக்காங்க. ஆனால் தவறு தான். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா இருக்குது. கஷ்டப்பட்டு சினிமா எடுத்திருக்காரு, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு சினிமாவை. உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னு என்னென்ன சொல்லுவீங்க? எல்லா சீனுமே எனக்கு பிடிச்ச சீன் தான். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து பாம்பு வந்து வெட்டிடுவாங்க. அந்த இருந்தாலும் அந்த பாம்பு வந்து எகிரி போய் அவங்கள அந்த குழந்தைய கடிச்சிடும். அப்படியே அந்த குழந்தைய காப்பாற்றணுமா, அந்த குழந்தை செத்து போயிடும். அந்த சீன் எனக்கு கொஞ்சம் வேதனை தடுற மாதிரி இருக்குது. கோட் படம் பார்த்தேன், கோட் படம் ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. இளைய தளபதி விஜய் கோட் படம் ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. அமெரிக்காவில் எடுத்திருக்காங்க, அமெரிக்கா ரஷ்யாவில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோட் படம் ட்ரெய்லர் நல்லா இருக்குது. விஜய் இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது. விஜய் அப்பா விஜய், சன் விஜய், மகன் விஜய், அப்புறம் பிரசாந்த் நடிச்சிருக்காரு, பிரபுதேவா நடிச்சிருக்காரு, அஜ்மல் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். 100% நல்லா ஓடும், கலெக்ஷன் வசூல் ஆகிடும். நல்லா படம்